நாம் செபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக நம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, எலியாவின் தேவனே, உம்முடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய வல்லமையாய் ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அக்கினியை எங்கள் நடுவிலே என் தேவனீர் இறங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் ஐயா. என்னை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய வார்த்தையின் வல்லமை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு எளியாக்களாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காய் ஆண்டவரே வைராக்கியமாய் நிற்கத்தக்கதான வல்லமையை பெற்றுக்கொள்ள என் தேவனீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே செயல்படுவீராக, தேவரீர் கிரியை செய்வீராக. தேவரீர் இந்த வார்த்தை கொண்டுபடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். மல்கியாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம், கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்திற்கு முந்தின வசனத்தை நான் படிக்கிறேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். பழைய ஏற்பாட்டு கால கடைசி தீர்க்கதரிசியாகிய மல்கியா சொன்ன கடைசி தீர்க்க தரிசன வார்த்தை இது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக, அவருடைய 2வது வருகைக்கு முன்பாக, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான அந்த நாள் வருவதற்கு முன்பாக உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியின் ஆவியை நான் அனுப்பி வைப்பேன் என்பதாய் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலியாவை நான் அனுப்பி வைப்பேன், எலியாவின் ஆவியை உடையவர்களை நான் அனுப்பி வைப்பேன் என்பதாய் தேவன் அங்கே சொல்லுகிறதை, தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறதை, மல்கியாவின் மூலமாக சொல்லுகிறதை நாம் இந்த வேத பகுதியிலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, இதை குறித்து நீங்கள் பின்னாடி உள்ள பகுதிகளிலே பார்ப்பீர்களே, ஆனால் அதன் பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்து ஆண்டவர் நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்த அந்த வருகையிலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு மனிதன் அவருக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்த வந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் அங்கே யோவான் ஸ்நானகன் வந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் எலியாவின் ஆவியை உடையவராய் காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எலியாவின் ஆவியை உடையவர் என்று அவரை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்திலே படிப்பீர்களே, ஆனால் யோவான் ஸ்நானகரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் பிறப்பை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எலியாவின் ஆவியை உடையவன் என்று சொல்லி அவனை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எலியாவின் ஆவியை உடையவராக காணப்படுவார். மல்கியாவுக்கு இது ஒன்றும் தெரியாது. யோவான் ஸ்நானகன் என்று ஒருவர் வருவார் என்கிற அந்த காரியம் தெரியாது. ஆனால் முதலாவது வருகைக்கு ஆயத்தப்படுத்த வந்த அந்த யோவான் ஸ்நானகனுடைய அந்த கேரக்டரையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட வரப்போகிற அந்த எலியாவுடைய கேரக்டரை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் 2 ஒரே ஆவியை உடையவர்கள், 2 ஸ்பிரிட்டும் ஒரே ஸ்பிரிட் என்பதை நீங்கள் அங்கே விளங்கிக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் 2 பேருக்கு சிமிலராக இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே எலியா ஏற்கனவே வந்தார். எலியா இந்த உலகத்திலே கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியங்களை செய்தார். அவர் மரிக்காமல் அப்படியே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கிற சம்பவத்தை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். எலியா என்று சொன்னவுடனே நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக அநேக காரியங்கள் ஞாபகத்துக்கு வரும். பிரியமானவர்களே, அவர்தான் வானத்திலே மழை பெய்யாதபடி
வானத்தை பூட்டி போட்டவர். 3.5 வருடங்களுக்கு பின்பு அவர் ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அங்கே மழை வைந்தது என்பதாக வேதத்திலே பார்க்க முடியும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தாலும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணுவானேயானால் உடனே அங்கே மழை நின்று போய்விடும். மீண்டும் ஜெபம் பண்ணுவானேயானால் மீண்டும் மழை உண்டாக்கப்படும் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர பண்ணினவர் இந்த எலியா என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். முதல் முறையாக செத்து போன ஒரு குழந்தையை உயிரோடு எழுப்பினவர் இந்த எலியா என்பதாக நாம் வேதத்திலே அவரை குறித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி அநேக காரியங்கள் எலியாவினிடத்திலே அங்கே தனித்தன்மை காணப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல எலியாவினுடைய கேரக்டர்ல ஒண்ணு என்னன்னா, வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர பண்ணின ஒரு மனிதன், ஒரு தீவெட்டியாய் காணப்பட்டவர். அவர் போகிற இடத்தில் அக்கினி, எப்படி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அங்கே பலி பொருட்களை பட்சித்து போட்ட சம்பவம் தான் எலியா என்று சொன்ன உடனே நம்முடைய ஞாபகத்திலே வருகிற காரியம். இரண்டாவது வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் தேவன் தெரிந்து கொள்கிற மனிதர்கள் எலியாக்களை போல காணப்படுவார்கள். அக்கினியை இறங்கி வர பண்ணுகிறவர்களாய் காணப்படுவார்கள். தேவன் எலியாக்களை எழும்ப விரும்புகிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் அக்கினியாய் நின்று கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஊழியர்களை தேவன் எழும்ப பண்ணுகிறார். அப்படிப்பட்ட விசுவாசிகளை தேவன் எழும்ப பண்ண விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். எலியாவை குறித்து தியானிக்கும் பொழுது, யோவாஸ்நானகனை குறித்து தியானிக்கும் பொழுது, இவர்களுக்குள்ளே காணப்பட்ட ஆவி எப்படிப்பட்டது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தன்மையுடையவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிச்சயமாகவே அதற்கேற்ற விதத்திலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆவியை நாம் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வோம். எலியாவின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, யோவாஸ்நானகனின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காய் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல ஊழியக்காரனாய், உம்முடைய வருகைக்காய் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற நல்ல விசுவாசியாய் என்னை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி நம் ஆண்டவரிடம் கேட்போம். பிரியமானவர்களே, எலியாவுடைய காரியத்தை பாருங்க. அவர் தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. அவரே சொல்லுவாரே இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி என்று சொல்லி அவரை குறித்து வேதத்திலே நீங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான்ஸ்நானகனை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்னா சொல்லிட்டு, தீர்க்கதரிசியா? இல்லை, தீர்க்கதரிசியை காட்டிலும் மேன்மையானவனை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான்ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 பேரும் ஒரே ஆவியை உடையவர்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களேயானால், எலியா மயிருடை தரித்திருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலவே மத்தேயு நீங்கள் பார்ப்பீர்களேயானால் 3ஆவது அதிகாரத்தில் 4ஆவது வசனத்தை பார்ப்பீர்களேயானால், யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்திருந்தான் என்று சொல்லி அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான் என்று சொல்லியும் அவரை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2 பேருமே அவர்கள் மயிர் உடை தரித்தவர்களாக காணப்பட்ட என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு என்று சொல்லி ஒரு அடையாளத்தை வைத்திருந்தார்கள். தகுதியான வஸ்திரத்தை உடுத்துகிறவர்களாய் ஒரு தேவனுடைய ஊழியர்கள் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, சிம்பிளான உடைகளை உடுத்துகிறவர்களாக இவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதாவது ஒரு மெல்லிய வஸ்திரம் தரிக்கிறவர்களாகவோ இல்லை என்று சொன்னால் பகட்டான ஆடைகளை தரிக்கிறவர்களாகவோ காணப்படாதபடிக்கு இங்கே இந்த ஊழியர்கள் காணப்பட்டிருக்கிறதை வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஊழியர்கள் பகட்டான ஆடைகளை அணிவதற்கு விருப்பப்படுகிற, தகுதிக்கு மிஞ்சி ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அநேக ஊழியர்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அவருடைய வருகையிலே எலியாவை போல தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உடையிலே ஒரு வித்தியாசம் காணப்படும். அவர்கள் தகுதியான வஸ்திரத்தை அணிகிறவர்களாய் காணப்படுவார்கள். எலியாவின் ஆவி அவருடைய முதல் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி வந்த யோவான்ஸ்நானகனும் 2வது வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தப்படும்படி வரப்போகிற அந்த எலியாவும் ஒரே ஆவியை உடையவர்கள். அவர் 2 பேருடைய உடையிலும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறதை நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, இந்த 2 பேருடைய ஊழியத்தையும் பார்ப்பீங்கன்னா
ரெண்டு பேரும் மனம் திரும்புதலுக்கு நேராக ஜனங்களை நடத்தினார்கள். ஒருமுறை எலியா வந்து நின்று பேசுகிறார் ஜனங்களை பார்த்து, ஏன் ரெண்டு மனசோட குண்டி குண்டி நடந்துகிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் பேசாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்மேல் அக்கினி இறங்கி வந்த பின்பு, கர்மேல் அக்கினி இறங்கி வந்த பின்பு, பலிபீடத்தின் மீது அக்கினி இறங்கின பின்பு ஜனங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்பதாய், ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்பதாய் ஜனங்கள் அத்தனை பேரும் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட்டார்கள். ஒரே நாளிலே எலியாவினுடைய செய்கை நிமித்தமாய் எலியா கர்த்தரே தேவன் என்று சொல்லி நிரூபித்து ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்பினான் என்று அவரை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எலியா யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களே ஆனாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், உன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகரை கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திரும்ப பண்ணுகிற ஒருவர் சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கும். ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிறவர்கள் அவர்கள் தான் அவருடைய வருகையிலே பயன்படுத்தப்பட போகிற ஊழியர்கள், அவருடைய வருகையிலே பயன்படுத்தப்படுகிற விசுவாசிகளாய் காணப்படுவார்கள். தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும். அருமையான திருச்சபையே, அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும், அவருடைய வருகையிலே பயன்படுத்த வேண்டும். அவருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட விசுவாசியாய், அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ரெண்டு பேருடைய தனித்தன்மையில ரெண்டு பேரும் தனித்தே வாசம் பண்ணுகிறவர்கள். வனாந்திரத்தில் வாசம் பண்ணினார்கள். எலியாவை குறித்து ஒரு வனாந்திரத்திலே வாசம் பண்ணினார். யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு வனாந்திரத்திலே வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. தனித்து வாசம் பண்ணினார்கள், தனிமையை விரும்பினார்கள். அதிக நேரங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். அதிக நேரம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவருடைய வருகையிலே பயன்படுத்தப்படுகிற இரண்டாம் வருகைக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் அதிகமாக ஜெபிக்கிறவர்கள். பிரியமானவர்கள், தனிமையிலே ஜெபிக்கிறவர்களை, தேவ சமூகத்திலே கதறுகிறவர்களை தேவனிடத்து பயன்படுத்த போகிறார். இந்த லாக்டவுன்ல இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் தனிமையிலே ஜெபிக்கும்படிக்கு தேவன் நமக்கு நேரங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இதை நாம் சரியாய் பயன்படுத்துகிறோமோ, எத்தனை விசுவாசிகள் நீங்கள் இதை சரியாய் பயன்படுத்துகிறீர்களோ, அநேகர் இந்த நாட்களிலே வேலை இல்லாதபடி வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த நேரத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவீர்களே ஆனால், நீங்கள் தேவ சமூகத்திலே கதறுவீர்களே ஆனால், நீங்கள் வெளியே வரும் பொழுது ஒரு எலியாவை போல வெளியே வருவீர்கள். பிரியமானவர்களே, தேவன் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை நாட்கள் எலியா ஜெபம் பண்ணினார் நமக்கு தெரியாது. அவர் தேவ சமூகத்திலே வடித்த கண்ணீரை குறித்து வேதத்திலே சொல்லப்படவில்லை. அவருடைய பெருமூச்சு குறித்து வேதத்திலே சொல்லப்படவில்லை. நிச்சயமாகவே அவருடைய புத்தகத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கும். நிச்சயமாகவே கண்ணீர் வெடித்திருப்பார், நிச்சயமாகவே பெருமூச்சு விட்டு அழுதிருப்பார். இந்த தேசத்தினுடைய நிலைமை எப்படி காணப்பட்டது பின்னாடி நான் உங்களுக்கு விவரித்து சொல்லுவேன். தேசம் எப்படி இருந்து போயிருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய அந்த முற்பிதாக்களுடைய தேவனுடைய அந்த ஜனங்கள் இப்பொழுது அவர்கள் எப்படி பின்வாங்கி போனார்கள் என்பதை பின்னாடி நாம் விளக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக இந்த எலியாவுடைய அந்த கேரக்டரையும் யோவான் ஸ்நானகனுடைய கேரக்டரையும் முதலாவது நாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நீங்கள் யோவான் ஸ்நானகனுடைய காரியத்தையும் எலியாவுடைய காரியத்தையும் பார்ப்பீங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே அரசர்களுக்கு முன்பாக தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தை அறிவித்தவர்கள், அரசர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களாய் காணப்பட்டவர்கள். ராஜா தப்பு பண்றாரு, ஆகாப் ராஜா தப்பு பண்றாரு. ஒரு முறை ஆகாப் ராஜா வந்து எலியாவை பார்த்து, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லும் பொழுது, நானா? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாருமே என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாக சவால் விட்டு ராஜாவுடைய தவறை சுட்டி காட்டினது மாத்திரமல்ல, பாகாலை வழிபட்டுக் கொண்டிருக்கிற ராஜாவை திசை திருப்பும்படி செய்து கர்த்தரே தேவன் என்பதை மெய்ப்பிக்கும்படியான காரியங்களை செய்தவர். பிரியமானவர்களே, அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த ராஜாவுடைய மகன் அகசியா, அவனும் அங்கே ஒரு முறை அவன் ஒரு கிராதியிலிருந்து கீழே விழுந்து பிழைப்பனா செத்து போவனா என்பதை விசாரிக்கும்படிக்காக அவன் ஒரு பாகால் பேசேர் என்று சொல்லக்கூடியதான ஒரு விக்கிரகத்தினிடத்தில் விசாரிக்கும்படிக்கு அவன் ஆட்களை அனுப்பி வைத்த பொழுது
அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி அந்த ஆட்களிடத்தில் சொல்லி அனுப்புகிற காரியம், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்று சொல்லியா இப்படி நீ பாகாலிடத்திலே போய் விசாரிக்கும்படி ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறாய், ஆகவே நீ ஏறின கட்டில இருந்து இறங்காம நீ செத்து போவ அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசனம் பயங்கரமான ஒரு காரியத்தை ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறதை நான் வேதத்திலே பார்க்கிறேன். நிமித்தமாய் ராஜாவுடைய கோபத்திற்குள்ளாக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ராஜா அவனை கொலை செய்வதற்காக 3 முறை 50 பேரை அனுப்பி வைத்தான், போர் வீரர்களை அனுப்பி வைத்தான் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இப்படி ராஜாவுக்கு விரோதமாக தைரியமாக ராஜாவின் பாவத்தை சுட்டி காட்டியவர்கள், ராஜாவுடைய கோபத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள், ஏரோது என்கிற ராஜாவுடைய கோபத்தை சம்பாதித்தவர் தான் யோவான் ஸ்நானகன். பிரியமானவர்களே, ராஜா தப்பு பண்ணின பொழுது, தன்னுடைய சகோதரன் பிலிப்பினுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருந்த பொழுது, ராஜா நீர் செய்கிறது தப்பு, அது சரியில்லைன்னு சொல்லி அங்கே யோவான் ஸ்நானகன் சுட்டி காட்டினார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். இது நிமித்தமாய் ராஜாவுடைய கோபத்திற்குள்ளாக்கப்பட்டார். ராஜாவுடைய கோபத்திற்கு 2 பேரும் உள்ளாக்கப்பட்டது மாத்திரமல்ல, நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். இன்னொரு காரியம், ராஜாவுடைய மனைவிமார் இவர்கள் மீது அதிகமாய் கோபப்பட்டிருக்கிறாங்க. ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேரு எசபேல் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ரொம்ப பயங்கரமான ஒரு பொண்ணு. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி மிக பயங்கரமான ஒரு பெண் என்று சொன்னா எசபேல் அப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளவு பயங்கரமான ஒரு பெண். அந்த பெண்ணுடைய கோபத்திற்கு எலியா ஆளாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவ சொல்லி அனுப்புவா. ஏன்னா அவளுடைய 850 தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள், அவள் ஒரு சீரிய தேசத்து ராஜாவுடைய மகள், அவளை போய் ஆகாப் ராஜா திருமணம் பண்ணி இருந்தான். அது நிமித்தமாய் அந்த பாகால் தெய்வம் உள்ளே வந்தது. மாத்திரமல்ல, தான் வழிபட்டதும் தன்னுடைய கணவரை வழிபட வைத்தது மாத்திரமல்ல, முழு தேசமும் பாகால் தெய்வத்தை வழிபடும்படி செய்து வைத்தாள். 850 தீர்க்கதரிசிகளை அவள் தன்னுடைய அதாவது அரண்மனையிலே அவர்களை போஷிக்கும்படி செய்தால் 850 தீர்க்கதரிசிகளுடைய அரண்மனையிலே காணப்பட்டார்கள். அத்தனை பேரையும் எலியா என்ன பண்ணார்? வெட்டி வீழ்த்தினாரு. கர்த்தர் தெய்வம் என்று நிரூபித்த பின்பு வெட்டி வீழ்த்தினாரு. அப்ப அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாக அங்க எசபேல் சொன்ன காரியம், நாளைக்கு நேரத்தில் அவன் தலையை எடுப்பேன், அப்படி இல்லைன்னா தேவர்கள் அதுக்கு சரியாக அதுக்கு அதிகமாக செய்ய கடவர்கள் அப்படின்னு சொல்லி அவள் அங்கே சொல்லி அனுப்பி, அதாவது ராஜாவுடைய மனைவியினுடைய கோபத்துக்கு அங்கே எலியா உள்ளாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போலவே அங்கே ஏரோதினுடைய மனைவி ஏரோதியால் அவன் செய்கிற ஒரு காரியம், அதாவது யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேளு அப்படின்னு தன்னுடைய மகளிடத்தில் சொல்லி அனுப்பின காரியம். அது ஒரு பெரிய கதைகள், அதெல்லாம் நம்ம இப்போ தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய காரியம் என்னன்னா 2 பேருமே ராணியினுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 2 பேருமே வார்க்கச்சைகளை கட்டினவர்கள், அறையிலே வார்க்கச்சைகள் கட்டினார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியம் என்கிற கச்சையை கட்டினவர்கள் தான், சத்தியம் உள்ளவர்கள் தான், உண்மை உள்ளவர்கள் தான் 2வது வருகையில் பயன்படுத்தப்பட முடியும். பிரியமானவர்களே, வருகைக்காக தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வருகைக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுவின் 2வது வருகைக்காக தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாட்களில் அநேக எலியாவின் ஆவிகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேசம் முழுவதும் அநேக எலியாவின் ஆவிகள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் இந்த நாட்களிலே முழங்காலிலே நின்று கொண்டிருக்கிற, தேவ சமூகத்திலே தனித்து நின்று கொண்டிருக்கிற, தேவ சமூகத்திலே உண்மையாய் நின்று கொண்டிருக்கிற, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற எலியாக்களை தேவன் இந்த நாளிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வரப்போகிற எழுப்புதலுக்காக, வரப்போகிற நாட்களிலே ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறதற்காக, வரப்போகிற நாட்களிலே அவருடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நாட்களிலே தேவன் எலியாக்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு எலியாவை மாற வேண்டுமேயானால் இந்த தகுதிகள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான ஒரு நாள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நான் எலியாவின் ஆவியை நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை வேதத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, முதல் வருகைக்கும் எலியாவின் ஆவியை உடைய ஒரு யோவான் ஸ்நானகனை தேவன் அனுப்பினார். இந்த யோவான் ஸ்நானகனுடைய கேரக்டர் அத்தனையும் எலியாவை பிரதிபலிப்பதாகவே காணப்பட்டது. எலியாவுடைய கேரக்டர் அப்படியே யோவான் ஸ்நானகன் பிரதிபலிக்கிறதை வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மாதிரியே வைராக்கியம், ஒரு மாதிரியே ராஜாவுக்கு விரோதமாக எதிர்த்து பேசுறதுல, ராஜாவுடைய தவறை சுட்டி காட்டுகிறதுல, ராஜாவுடைய கோபத்தை சம்பாதிக்கிற காரியத்தில், ராணியுடைய கோபத்தை சம்பாதிக்கிற காரியத்தில், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு திருப்புகிற காரியத்தில், கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்புகிற காரியத்தில், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்கிறதுல 2 பேரும் ஒரே ஆவியை உடையவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதாக நம் சத்திய வேதாகமத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
மாத்திரமல்ல, இந்த எலியாவினுடைய காரியத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேருமே நீதி மார்க்கத்தை பிரசங்கித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 21 அதிகாரம் 32 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யோவான் ஸ்நானகனை பற்றி வேதம் சொல்லும் பொழுது, யோவான் ஸ்நானகன் நீதி மார்க்கமாய் உங்களிடத்திற்கு வந்திருந்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதி மார்க்கத்தை பிரசங்கித்தவர்கள் என்பதாக நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி ரெண்டு பேருக்கும் அநேக காரியங்கள் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சின்ன சோர்வு வந்தது. ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போனாங்க. இப்படி இயேசபேல் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி எலியா சோர்ந்து போன பொழுது, தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, தேவன் தம்முடைய அப்பத்தை அனுப்பி, தேவன் தம்முடைய வானத்திலிருந்து தேவ தூதனை அனுப்பி அங்கே அவனை பலப்படுத்தி மீண்டும் அந்த சோர்விலிருந்து வெளியே கொண்டு வந்து இன்னும் மிகப்பெரிய ஊழியங்களை அந்த எலியாவின் கையிலே கொடுத்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எலியா சோர்ந்துட்டார். போதும், கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிறவன் நல்லவன் அல்ல என்று சொல்லி சோர்ந்து போன பொழுது, எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? எழும்பு, உனக்கு இன்னும் நிறைய ஊழியம் இருக்குது. நீ போய் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல நீ அபிஷேகம் பண்ணணும். பெனராத்துக்கு பதிலா ஆசகேல் ராஜாவை நீ அபிஷேகம் பண்ணணும். இன்னும் உனக்கு ஒரு ஊழியம் இருக்குது. நீ இஸ்ரவேல் ராஜாவை அடுத்த நீ என்ன பண்ணணும் சொன்னா, அவனுக்கு விரோதமான சில தீர்க்க தரிசனங்களை சொல்லணும். உன்னுடைய ஸ்தானத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சாப்பாத்தின் குமாரன் ஆகிய நீ எலிசாவை நீ ஆயத்தப்படுத்தணும். உனக்கு 3 வேலை, முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி தேவன் அவனுடைய ஊழியத்தினுடைய எல்லையை விரிவாக்கி கொடுக்கிறதை பார்க்கிறோம். உன் ஊழியம் இதோட முடிஞ்சு போகாது. இன்னும் நீ பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யணும். நீ ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணணும். நீ உன்னுடைய ஸ்தானத்தில் நீ ஒரு ஊழியனை உருவாக்கணும்னு சொல்லி அவனுடைய ஊழிய பணியை தேவன் திட்டவட்டமாக சொல்லி அனுப்புகிறதை நான் வேதத்தில் பார்த்து அவனை சோர்விலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். நீ சொல்ற நான் ஒருவன் மாத்திரம் முயன்றிருக்கிறேன் சொல்லுகிற, ஆனா பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதிருக்கிற 7000 பேரை மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, இன்னும் மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்தி மீண்டும் விசுவாசத்தில் நிலைநிறுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சோர்ந்து போன கட்டத்தில் வார்த்தை அனுப்பி, தூதனை அனுப்பி, அப்பத்தை அனுப்பி அவனை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மீண்டும் அவருடைய ஓட்டம் ஜெயமாய் ஓட ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு அவர் இன்னும் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தது நம்ம பார்க்கிறோம். தைரியமா போய் அகஸ்தியாவுக்கு முன்னாடி இவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள் எல்லாம் எப்படி சொல்ல முடிந்தது? கர்த்தர் அவரை மீண்டும் பலப்படுத்தினார். கடைசியில் அவருடைய ஓட்டம் செத்து போயிருவேன்னு சொன்னவரை அப்படியே சாகாமலேயே தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, அவர் சொன்னார், போதும் கர்த்தாவே, நாட்டுமாவை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னாரு. ஆனால் அவருக்கு சாகவே வரல, அவர் சாகவே இல்லை, அப்படியே உயிரோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதாய் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போனாரு. வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொருவர் வரை காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போன பொழுது ஆண்டவர் அவருடைய சோர்வையை மாற்றினதை பார்க்கிறோம். குருடர் பார்க்கிறாங்க, செவிடர் கேட்கிறாங்க, முடவர் நடக்கிறாங்க. இது போன்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி வருகிறவராகிய மேசியா நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே யோவான் ஸ்நானகனுக்கு சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போனாலும் மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாக காணப்பட்டார்கள் என்பதாக நம் சத்திய வேதாகமத்தில் பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் ஒன்று போல, அதாவது அவர்கள் ரெண்டு பேருமே முதல் வருகைக்கு ஆயத்தப்படுத்த வந்த அந்த யோவான் ஸ்நானகனும் இரண்டாவது வருகைக்கு ஆயத்தப்படுத்த வரப்போகிற அந்த எலியாவின் ஆவியை உடையவர்களும் ஒரே ஸ்பிரிட்ல இருப்பாங்க. யார் இரண்டாவது வருகைக்காக, இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்த போகிறார்களோ அந்த ஊழியர்கள் இதே தன்மையுடையவர்களாய் காணப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இயேசு மீண்டும் திரும்ப வரப்போகிறார். இரண்டாம் வருகை வரப்போகிறது. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் படித்த அந்த மல்கியாவின் புஸ்தகத்தில் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான அந்த நாள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக தேவன் எலியாவை உங்களிடத்திற்கு அனுப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எதுக்காக வருகிறாராம்? அதே மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும்படி அந்நாளிலே என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்காக வருகிறார்? என் சம்பத்தை நான் சேர்க்கும்படி வருகிறேன், என்னுடைய சொத்துக்களை நான் சேர்க்கும்படி வருகிறேன். எது அவருடைய சொத்து? எதுக்காக தேவன் வருகிறார்? எதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு மீண்டுமாக இரண்டாவது முறை வருகிறார் என்று சொன்னால் அவருடைய சம்பத்தை சேர்ப்பதற்காக வருகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை நீங்கள் வேதத்தில் படிப்பீர்களே ஆனால் அங்கே
பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லுகிற ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் அங்கே 3வது அதிகாரத்துல 10வது வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை குறித்தபடி சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். திருடன் இன்ன ஜாமத்திலே வருவேன் என்று அவன் சொல்லுவது இல்லை. அப்படியே நினையாத வேளையிலே அவருடைய வருகை இருக்கும் என்பதாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே பேதுரு சொல்லும் பொழுதும் அவருடைய வருகை திருடன் வருகிற விதமாக காணப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். திருடன் எதற்கு வருவான்? அவன் நம்முடைய வீட்டில் வந்து ஒரு மனிதன், அதாவது ஒரு வீட்டுக்கு திருடன் வரும் பொழுது, திருடுவதற்காக வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற பெட்டையும், அங்க இருக்கிற கட்லையும், அங்க இருக்கிற சில வேண்டாத துணிமணிகளையும், வேண்டாத பாத்திரங்களையும் எடுத்துட்டு போக நிச்சயமா வரமாட்டான். பிரியமானவர்களே, அவன் வர்றதுக்கு வீட்டில் முக்கியமான அந்த பீரோக்களை இருக்கிற அந்த நகைகளை திருடுவதற்காக, அங்க இருக்கிற முக்கியமான அந்த பணத்தை அவன் எடுத்துட்டு போறதுக்காக, இந்த மாதிரி சில முக்கியமான பொருட்களை தான், முக்கியமான அங்கே இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற முக்கியமானவைகளை அவன் திருடி கொண்டு செல்வதற்கு தான் அந்த திருடன் வருவான். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2வது வருகிற இந்த ரகசிய வருகையிலும் கூட அவருடைய சம்பத்துக்களை சேர்க்கிறாராம். அவருடைய சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளுவதற்காக, நீங்களே அவருடைய சம்பத்துக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை எடுத்து செல்லுவதற்காக அவருடையவர்களை தேவன் கலெக்ட் பண்ணி, அவருடையவர்களை தேவன் தனியாக பிரித்தெடுத்து செல்லுவதற்காக தேவன் 2வது முறையாக வருகிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதற்கு நாம் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டுமே. ஆனால் இந்த எலியாவின் ஆவி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எலியாவின் ஆவியை உடையவர்கள் தான் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்கள். எலியாவின் ஆவியை உடையவர்கள் தான் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எளியாக்களாய் காணப்பட வேண்டும். வைராக்கியமாய் ஜெபிக்கிறவர்களாக, அழுது புலம்புகிறவர்களாக. எலியாவே, நீ எத்தனை நாள் ஜெபம் பண்ணினாய்? எத்தனை நாள் நீ அழுதாய், புலம்பினாய்? நீ வடித்த கண்ணீர் எவ்வளவு? நிச்சயமாக என்ன வேதத்தில் எழுதப்படல, ஆனா தேவனுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஒரு புலம்பி இருப்பாரு, கதறி இருப்பாரு, கண்ணீர் வெடிச்சிருப்பாரு, அழுதிருப்பாரு. என தேசத்தின் நிலைமை எப்படி காணப்பட்டது? தேவன் வருகிறார். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது தெளிவா ஒரு காரியத்தை சொன்னாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்பதாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி. நீங்க மத்திய எழுதின சுவிசேஷத்துல கூட அதை பார்க்க முடியும். நீங்க 24வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஒரு குருவிக்கோ, ஒரு மைனாவுக்கோ, ஒரு கிளிக்கோ பிணம் எங்க இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. பிரியமானவர்களே, ஆனா கழுகுக்கு தெரியும். ஏன்னா கழுகு தூர பார்வையுடையது, அது தூர பார்வையில கண்டுபிடிக்கக்கூடியது. இங்க பிணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கழுகுகள் எல்லாம், கழுகு கூட்டங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து கூடி விடுகிறது. ஏன்னா இந்த இடத்துல பிணம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது போலவே அவருடைய வருகை நாளிலே மின்னல் மேற்கிலே தோன்றி கிழக்கிலே வருவது போல அந்த ஒரு நிமிடத்திற்குள்ளாய் ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும். அவருக்காய் காத்திருக்கிற அந்த கூட்டத்துக்கு தெரிஞ்சிடும், ஆண்டவர் வந்துட்டாரு. எல்லாருக்கும் தெரியாது, இயேசுவின் ரகசிய வருகை எல்லாருக்கும் தெரியாது. ஒரு கூட்ட ஜனங்கள் அவருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும். எங்க இருக்கிறது கழுகுக்கு தெரியும். ஆண்டவர் எங்கே நிற்கிறார் என்பதை அவருக்காக வாழுகிற பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருக்காய் காத்திருக்கணும். எப்போ வருவார் ஆயத்தமா இருக்கணும். இயேசு வரப்போகிறார். வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளில் அவருடைய வருகைக்காய் காத்திருங்க. இயேசு மெய்யாகவே சீக்கிரம் திரும்ப வரப்போகிறார். வருகைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தருக்கு தெரிஞ்சிடும் இயேசு வந்துட்டார்னு சொல்லி. 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருத்தருக்கு தெரிஞ்சிடும் இயேசு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. 2 பேர் மாவரைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தருக்கு தெரிஞ்சிடும் இயேசு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. மற்றவங்களுக்கு தெரியாது, இன்னொருவருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியாது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. எல்லா பறவைக்கும் தெரியாது, மைனாவுக்கு தெரியாது, கிளிக்கு தெரியாது, புறாவுக்கு தெரியாது, எங்கே பிணம் இருக்கிறது என்று தெரியாது. கழுகுக்கு தெரிஞ்சிடும், அது தூர பார்வையுடையது. ஸ்டீபனுக்கு தெரிஞ்சது, ஸ்தேவானுக்கு தெரிஞ்சது. ஆண்டவர் வந்திருக்கிறாரு,
அவர் சிங்காசனத்திலிருந்து எழுப்பி நிற்கிறாரு. தூர பார்வையுடையவனாய் காணப்பட்டான். அருமையான தேவச்சனமே, இன்னொரு உலக வாழ்க்கை இருக்கிறது என்பதை யார் மெய்யாய் உணர்கிறார்களோ அவர் இன்னொரு வாழ்க்கைக்காக காத்திருப்பாங்க. இந்த உலக வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சிடும், இந்த உலக வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போயிடும், இன்னொரு வாழ்க்கை எனக்கு உண்டு. அந்த இன்னொரு வாழ்க்கைக்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எறும்புகளை பார்த்தேன். சில இடங்களில் எறும்புகள் ஓடிச்சுது. வேக வேகமா அவைகள் தானியத்தை சேர்த்து கொண்டிருந்தது. ஏன்னா இப்போ மழை காலம், பாம்பேல இப்போ மழை காலம். தொடர்ந்து ஒரு வாரமாக நமக்கு மழை நிற்காம பெய்து கொண்டிருக்குது. ஆனால் அதுக்கு முந்தின நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயும் நீங்கள் எறும்புகளை பார்க்க முடியாது. முந்தின நாட்கள்லாம் மே மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா எறும்புகள் கூட்டம் கூட்டமாய் அவைகள் உணவுகளை சேர்த்து கொண்டிருந்தது. அவைகளுக்கு ஒன்று தெரியுது பிரியமானவர்களே, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. நாளைக்கு நமக்கு தேவைப்படும், நாளைக்கு இந்த உணவு நமக்கு தேவைப்படும். நாளைக்காக நம்ம சேர்த்து வைக்கணும், நாளைய தினம் என்று ஒன்று இருக்குது, எதிர்காலம் என்று ஒன்று இருக்குது. இன்றைக்கே நம்ம சாப்பிட்டு இன்றைக்கே நம்ம எல்லாம் முடிச்சிடக்கூடியது அல்ல. நாளைக்காக சேர்த்து வைக்க வேண்டும், நாளைய தினத்திற்காக நாம் சேர்த்து வைக்க வேண்டும். என நாளைய தினம் என்று ஒன்று நமக்கு இருக்கிறது என்று அவைகளுக்கு தெரிகிறது. பிரியமானவர்களே, உண்மையான தேவச்சனமே, நமக்கு ஒன்று தெரியணும். எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது, எதிர்கால வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதுக்காக நம்ம சேர்க்கிறவங்களா காணப்படணும், அதுக்காக ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். எறும்பு ஆயத்தமாகிறது, மழை காலத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. அருமையான தேவச்சனமே, அருமையான கிறிஸ்தவர்களே, அது என்னை கேட்கிற அருமையான சபையே, அப்படி வருகைக்காய் நாம் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளிலும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு திரும்ப வரப்போகிறார், எலியாவின் ஆவியை அனுப்ப போகிறார். நீங்கள் அந்த எலியாவின் ஆவியை உடையவர்களாய் காணப்பட வேண்டும், எலியாவின் ஆவியை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். எலியா சும்மா உருவாகலைங்க. எலியா அவனுடைய வாழ்க்கையில எலியா எப்படி உருவாக்கப்படுகிறார் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆத்தும பாரம் எப்படி வருது பாருங்க. தேசத்தினுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, தேசம் இருண்டு போய் இருக்குது. நல்லா சொல்லுவேன், அழுத்தி சொல்லுவேன், தேசம் இருண்டு போய் இருக்குது. இது என்ன தேசம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய அந்த பிள்ளைகள் அல்லவா இவர்கள்? இவர்களுடைய தெய்வம் அந்த யெகோவா தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அல்லவா? காலமா என்ற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இடையில கொஞ்சம் பாகால, இடையில கொஞ்சம் அவர்கள் அந்நிய தேவர்களை அவர்கள் தேடினாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் முழுமையுமாக தேவனை விட்டு பின்வாங்கி போன ஒரு வாழ்க்கை வாழல. கர்த்தரும் தெய்வம், அந்த குறிப்பிட்ட தெய்வத்தையும் அவர்கள் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருந்தாங்க. ஆனா முதல் முறையா அரசாங்கம் மத காரியத்தில் தலையிடுகிறது. இதுவரைக்கும் அரசாங்கம் மத காரியத்தில் தலையிடுமே, ஆனால் எப்படி தலையிடும்? அவர்கள் அந்நிய தேவர்களை அப்புறப்படுத்துவார்கள், அஸ்தரோத்துகளை அப்புறப்படுத்துவார்கள், தேசத்தை சுத்திகரிப்பார்கள். இப்படித்தான் மத தலைவர்கள் செய்திருக்கிறார்கள். முதல் முறையா ஒரு ராஜா, அவனுடைய மனைவி தேசத்தை இருண்ட தேசமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான இருண்ட தேசமாய் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசத்திலே இருக்கிற தீர்க்கதரிசிகள் பிடித்து கொல்லப்படுகிறார்கள். எலியா சொல்லுவார், எல்லா தீர்க்கதரிசிகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்கிறேன் என்று சொல்லி எலியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருத்தன் தான் இருக்கிறேன், எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டாச்சுது. இவர் ஒருத்தர் எப்படி இருந்திருப்பாரு? இவர் மலையில, குகையில, வனாந்தரத்துல ஒளிஞ்சிருந்து பல நாளாய் கண்ணீர் விடுத்து ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பார். தேசமே இருளாய் காணப்படுகிறது. 850 பாகால் தீர்க்கதரிசிகளை உள்ள கொண்டு வந்துட்டான். தான் பாகாலை வழிபடுகிறவள், அவள் அந்நிய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண், ஆனால் தேசத்தை ராஜாவுடைய மனைவியாய் மாற்றப்பட்டிருக்கிறாள். அவள் பாகாலை வழிபடுவதோடு கூட ராஜாவை பாகாலை வழிபட வைத்து தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் பாகாலை வழிபட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு 850 பேரை தேசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். 850 பேர் சீரியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அவர்கள் விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள், மந்திரவாதம் பண்ணுகிறவர்கள், பில்லிசூனிய காரியங்களை செய்கிறவர்கள், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் தேசம் முழுவதும் நிரம்பி இருக்கிறாங்க. தேசம் எங்கும் ஒரே பலி செலுத்தப்படுகிறது, அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தப்படுகிறது. ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற ஜனங்களுடைய நிலைமை பரிதாபமாய் காணப்படுகிறது.
என்ன அப்படியே பார்க்கிறாங்க. புகை எழும்புகிறது, புகையின் நாற்றம் எழும்புகிறது. தேசம் முழுவதும் புகையின் நாற்றம், வழியின் நாற்றம் அங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. ஜனங்கள் என்ன செய்ய முடியும்? சரி, அரசன் எவ்வளியோ அவ்வளியே நம்மளின்னு சொல்லி மக்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்க. என ராணியை யாரும் எதிர்க்க முடியாது. அவள் பொல்லாதவளாய் காணப்படுகிறாள். தேவனுடைய பிள்ளைகளை பிடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறாள். இதுவரைக்கும் மார்க்க ரீதிக்குள்ள அரசாங்கம் தலையிட்டு இப்படி ஆபிரகாமின் தேவனுக்கு விரோதமாக எழுப்பினதில்லை. முதல் முறை எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது. எப்படி இந்த மனிதனால் சகித்துக் கொண்டிருக்க முடியும்? எழும்ப ஆரம்பிச்சுட்டாரு. வைராக்கியமா எழும்ப ஆரம்பிச்சுட்டாரு. தேவ சமூகத்தில் கண்ணீர் வெடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. 2-3 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. தலைவர்கள் தானாக பிறக்கிறதுல உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அப்போ ஒரு சிங்கத்தினுடைய படத்தை போட்டு அடுத்தப்ப அந்த சிங்கம் எப்படி அது சிங்கமாய் மாறினது என்பதற்குரிய அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது அது முதுகுல ஏகப்பட்ட குத்து வாங்கியிருக்குது. ஈட்டியினால, அம்புனால, வாளால அது வெட்டப்பட்டு இப்படி அநேக குத்துகள், அநேக காயங்கள். இதுதான் அது மனிதனை ஒரு தலைவனாய் மாற்றுகிறது. எலியா எப்படி தலைவனாய் மாற்றப்பட்டார்? அவருக்கு வேதனை வேதனை வேதனை. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படி நாடு எழும்புது. அரசனே எழும்புறானே, அரசனே அமைதியா இருக்கிறானே. ஆபிரகாமை வழிபட்ட, ஆபிரகாமின் தேவனை வழிபட்ட ஆகாப் ராஜா இப்படி மடையனாய் மாறி போனானே. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறானே. அவள் சொல்லுவதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறானே. ரொம்ப வேதனை. அழுகிறாரு, கதறாரு, கண்ணீர் வெடிக்கிறாரு. இப்ப தலைவனாய் மாறிவிட்டார். தலைவனாய் உருமாறிவிட்டார். தலைவனாய் எழுப்பி விட்டார். பிளப்புல நின்று, திறப்புல நின்று, செபம் பண்ணி 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 இப்போ ஒரு பெரிய தலைவனாய் எழுப்பி வந்து நிற்கிறாரு. அவர் சொல்லும் போதே இப்படிதான் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யார் தெரியுமா? இவ்வளவு நாள் இஸ்ரவேலின் தேவனுடைய அந்த சேவைகளின் கர்த்தருக்கு முன்பாக தினமும் நான் நின்று கொண்டிருக்கிறவன். இதுதான் என்னுடைய காரியம். பிரியமானவர்களே, எலியா அப்படி வந்து நிற்கிறாரு. தலைவனா வந்து நிற்கிறாரு. பிறக்கல, தலைவனா பிறக்கல. அவங்க அம்மா யாரு தெரியாது, அப்பா யாரு தெரியாது, கொலை என்ன கோட்டல் என்ன ஒன்னும் தெரியாது. அவன் தலைவன் அல்ல, தலைவனுடைய குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல. தலைவனாய் உருவாக்கப்படுகிறான். அங்கிருக்கிற நிலைமை அவனை தலைவனாய் மாற்றி விடுகிறது. தேசம் இருண்டு இருக்கிறது. உப்பு தன் சாரத்தை இழந்து போயிருக்கிறது. பொன் மங்கி போனது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் எலியா எழும்பி வராரு. எலியா இரண்டு போன அந்த தேசத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவராக எலியா எழும்பி வராரு. எழும்பி வந்து சூழ்நிலையை பார்த்துட்டு ராஜாவுக்கு முன்னாடி இந்த காரியத்தை சொல்லிட்டு போறாரு. ஏன்னா இப்ப ஆண்டவர் செயல்படணும். ஜனங்கள் நல்லா புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்கு கடவுளை பற்றி சொன்ன நிச்சயமா இவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்பம் என்கிற அந்த ஆதரவு கோலை முறித்து போடுகிறார். இப்படியே இந்த ஜனங்க இருப்பாங்க அப்படின்னா, இப்படியே இந்த ஜனங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா எங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போறதே இல்லை. அப்ப தேவன் செயல்படுகிறார். இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு ஏற்பட வேண்டும். ஒரு குறைவு ஏற்பட்டாதான் இவங்க கடவுளை தேடி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்பம் என்கிற ஆதரவுகள் முறிக்கப்படுகிறது. என் வார்த்தையின்படியே அந்நிய தேசத்துல மழை பெய்யாது, பனி பெய்யாது. ஒருவேளை மழை பெய்யாத வருடங்களில பனி அதிகமாய் பெய்யும். அதனால ஓரளவுக்கு விளைச்சல் உண்டாகும். ஆனா இவர் சொல்றாரு, எலியா சொல்றாரு, மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. அப்பம் என்கிற ஆதரவுகள் முறிக்கப்படுகிறது. ஒரு வருஷம் சமாளிக்கலாம், அப்படி இப்படிமா சமாளிச்சிடலாம். 2வது வருஷம் சரி, கொஞ்சம் பெரிய ஜமீன்கள் ஏதாவது சேர்த்து வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் கடனா அதை இதுன்னு சொல்லி வாங்கி சமாளிக்கலாம். 3வது வருடம் என்ன செய்வது? 3.5 வருடங்கள் தேசத்தில் பஞ்சம் காணப்படுகிறது. பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்பதான் ஜனங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன் யோசித்து பார்த்து இருப்பாங்க, நம்ம ராணியால என்ன செய்ய முடிகிறது? ஒரு தனி மனிதனுக்கு முன்பாக ராணியால நிற்க முடியல, தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளால நிற்க முடியல, பாகால் தீர்க்கதரிசியால நிற்க முடியல, ராஜாவால நிற்க முடியல, யாருமே மழையை கொண்டு வர முடியல. அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு யோசனை இப்பதான் மக்களுக்குள்ள கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கும். பிரியமானவர்களே, இப்படி தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் செயல்பட ஆரம்பிக்கிறார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட ஆரம்பித்த பின்பு இந்த வார்த்தையை சொல்லிட்டு எலியா போய் ஒளிந்து கொள்ளுகிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தேவன் அவர், அதாவது ஆற்றண்டையில தேவன் அவரை போஷிப்பிட்டு, அப்பமா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன், அவைகள் உன்னை போஷிக்கும். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன், அவள் உன்னை போஷிப்பாள் என்று சொல்லி இப்படி தேவன் காகத்துக்கு கட்டளையிடுகிறார்.
கட்டளையிடுகிறார், விதவைக்கு கட்டளையிடுகிறார். அவைகளின் மூலமாக தேவன் இங்கே எலியாவை போஷிப்பிட்டு அந்த நாட்களிலே நடத்துகிறதை பார்க்கிறோம். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, 3.5 வருஷம் ஆச்சு. இப்ப மீண்டுமாக ஆகாப் ராஜாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற அந்த காரியம் வருகிறது. வெளிப்படுத்தும் பொழுது அங்க அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எலியா சொல்றாரு, ஒரு போட்டி வைக்கிறாரு. பாருங்க, ஜனங்கள் பேசி பார்த்த ஜனங்கள் அமைதியா இருக்கிறாங்க. கட்ட தேவனா கட்டளை ஏற்றுக்கொள்ளுங்க, பாகல் தேவனா பாகலை ஏற்றுக்கொள்ளுங்க. ஜனங்கள் பேசாதிருந்தார்கள், எதுவும் சொல்லல, 2 மனசோடு இருக்கிறாங்க. அப்ப ராஜாவை பார்த்து சொல்றாரு, ஒரு போட்டி வைப்போம், கட்ட தெய்வமா பாகால் தெய்வமா நிரூபிச்சு பார்க்கலாம். முதல்ல பாகால் 850 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு காளையை தெரிந்து கொள்ளட்டும். அந்த காளையின் மீது நெருப்பு படக்கூடாது, அந்த காளை பட்சிக்கப்பட வேண்டும். அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி ஒரு போட்டி வைக்கப்படுகிறது. உடனே அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஏன்னா பாகால் அக்கினியின் தெய்வம், அக்கினியை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பலியை, அந்த போட்டியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அங்க பாகாலுக்கு அப்படியெல்லாம் பலி செலுத்தி இருந்திருக்கிறார்கள். பாகால் வெண்கல சிலையை சூடாக்குவாங்க. அது நல்ல சூடாகி இருக்கும் பொழுது அந்த பாகாலுடைய கரத்துல அந்த சூடாக்கப்பட்ட அந்த வெண்கல அந்த கரத்தின் மீது ஒரு பச்சிளம் குழந்தையை கொண்டு அது கையில கொடுப்பாங்க. அப்ப அது வெந்து போகும். சூடா இருக்கிற அந்த கையின் மீது அந்த குழந்தையை வச்ச உடனே அது வெந்து துடி துடிக்கும். உடனே பாகால் எங்கள் பலியை ஏற்றுக்கொண்டது என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த அக்கினியை போட்டு அந்த பாகாலுடைய அந்த சரீரத்துக்கு உள்ள உடல் உள்ள அக்கினியை போட்டு சூடு ஏற்றும் பொழுது அக்கினியினால் அந்த பாகால் சூடேற்றப்படும். அதனுடைய கரத்திலே குழந்தை கொடுக்கப்படும் பொழுது அது மறித்து போய்விடும், செத்து துடி துடித்து செத்து போய்விடும். ஆகவே அவர்கள் அக்கினிக்கும் அங்க பாகாலுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஆகவே அவங்க அந்த போட்டியை ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம தெய்வம் கண்டிப்பா அக்கினியை கொண்டு வந்துடும் சொல்லி அந்த 850 தீர்க்கதரிசிகளும் அந்த போட்டிக்கு அவர்கள் தயாரானார்கள். இங்க ரொம்ப பேர் இருக்கிறீங்க, நீங்களே முதல்ல அந்த காரியத்தை செய்யுங்க. 850 தீர்க்கதரிசிகளும் ஒரு காளையை தெரிந்து கொண்டு அந்த காளையை பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தின் மீது சந்து சந்தாக வைத்து பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று சொல்லி காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் பாகாலே நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உத்தரவே கிடைக்கல. கைகளை கீறிக்கொள்ளுகிறாங்க, சரீரத்தை கீறிக்கொள்ளுகிறாங்க. தங்கள் வழக்கத்தின்படியே தங்கள் செய்கிற முறைமையின்படியே அவர்கள் சரீரத்தை கீறிக்கொண்டு ரத்தத்தை வழித்து காட்டுகிறார்கள். அதன் முன்பு ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். பாகாலிடத்திலிருந்து எந்த ஒரு உத்தரவு வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மறு உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. எலியா வந்து கொஞ்சம் பேசுறாரு, உங்க தெய்வம் ஒருவேளை எங்கேயாவது டிராவல் போயிருப்பாரு, இல்லைன்னா ஏதாவது மலஜலாதிக்கு போயிருப்பாரு, இன்னும் தூங்கி இருப்பாரு, எல்லாம் சத்தமா எழுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி பார்க்கிறாரு. அதுக்கு பிறகு நேரம் வருகிறது, எலியாவின் நேரம் வருகிறது. பலிபீடம் எலியாவின் நேரம் வருகிறது. அக்கினி இறங்க வேண்டுமையானால் அருமையான எலியாக்களே, என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அக்கினி இறங்க வேண்டுமையானால், பலிபீடத்தின் மீது அக்கினி இறங்க வேண்டுமையானால், இந்த பூமியின் மீது அக்கினி இறங்க வேண்டுமையானால், அருமையான திருச்சபையை நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசு சொன்னார், பூமி மீது அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என் பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன். நம்முடைய தேவன் அக்கினியின் தேவனாய் காணப்படுகிறவர். அக்கினிக்கு அவருக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் பலி செலுத்திய பொழுது அந்த பலியின் மீது அக்கினி இறங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. மனோவா தேவனுக்காக பலியை கொண்டு வைத்த பொழுது அங்கே தேவன் அதை தொட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதிசயம் விளங்கினது. அக்கினி அங்கே புறப்பட்டு அந்த பலியை பட்சித்தது என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. முச்செடி நடுவிலே, அக்கினிக்கு நடுவிலே தேவன் தோன்றினார். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு முச்செடி எரிகிறதை அங்கே மோசே கண்டார். சீனாய் மலையில் பல முறை அக்கினி பற்றி எரிந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அக்கினியினால் பதிலளிக்கிறவர். எப்படி அக்கினி இறங்க முடியும்? நீங்களும் நான் இந்த பூமிக்கு அக்கினியை கொண்டு எத்தனையோ சம்பவங்கள் எலியாவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் ஒற்றுமையா இருந்தாலும் ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் பிரியமானவர்களே, 2 பேருடைய வாழ்க்கையிலும் அக்கினியாய் செயல்பட்டவர்கள். எலியா யாரு? அக்கினியை இறக்கி கொண்டு வந்தவர். யோவான் ஸ்நானகன் யாரு? அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, எரிந்து பிரகாசிக்கிற கேண்டில், எரிந்து பிரகாசிக்கிற ஒரு மெழுகுவர்த்தி அவன். நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிபுர மனதாயிருந்தீர்கள். எரிஞ்சாயா, எரிஞ்சி அவன் அப்படியே தன்னை கரைத்த ஒரு மெழுகுவர்த்தி. ஏகருக்கு பிரகாசிக்க ஆசை,
எரியறதுக்கு கரைப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை. எலியா யோவாஸ்நாகன் தன்னை கரைக்க ஒப்பு கொடுத்தார், எரிஞ்சு பிரகாசித்தார், வெளிச்சத்தை கொண்டு வந்தார். 2 பேர் அக்கினியை கொண்டு வந்தவர்கள். கடைசி காலத்தில் தேவன் அக்கினியை பூமிக்கு கொண்டு வருகிற எலியாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நான் அக்கினியா மாறணும்னு விரும்புகிறாரு. பூமியில் அக்கினியை போட வந்தேன்னு சொன்னார். அது இப்பொழுதே பற்றி எரியணும்னு விரும்புறேன். அப்படியே செய்தார். பெந்தைக்கோஸ்து எனும் நாள் வந்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் போன்ற பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு மீதும் வந்து இறங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லிட்டு போனாரு, அக்கினியை போட வந்தேன்னு சொல்லிட்டு போனாரு. பெந்தைக்கோஸ்து எனும் நாளின் போது அக்கினி இறங்கியது, பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி இறங்கியது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே உங்களை நிரப்ப ஆசைப்படுகிறார். யார் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, எலியாவை போல ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, யோவான்ஸ்நானகனை போல ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட போகிற பாத்திரங்கள். அவர்கள் தான் அவருடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற பாத்திரங்கள். அக்கினியை கொண்டு வருகிறவர்கள், அந்நிய அக்கினியை அல்ல, தேவனிடத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருகிறவர்கள். தேவன் அவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். எலியாவினுடைய காரியம் அதுதான், யோவான்ஸ்நானகனுடைய காரியம் அதுதான். அக்கினியை கொண்டு வந்தவர்கள். அக்கினி வர வேண்டுமேயானால், அக்கினி இறங்க வேண்டுமேயானால் அவர் செய்த காரியம் பாருங்க. பலிபீடத்தை செப்பனிடுகிறார். பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. எலியா செய்த காரியம், பலிபீடத்தை முதலாவது செப்பனிடுகிறார். தகர்க்கப்பட்ட பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. அந்த கர்மேல் மலையிலே தேவன் அக்கினியை இறங்கி வர பண்ண வேண்டுமேயானால் எலியா ஒரு காரியத்தை அறிந்து வைத்திருந்தார். பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அக்கினி இறங்க முடியாது. நம்முடைய ஜெபம் என்கிற பலிபீடம் அது செப்பனிடப்பட வேண்டும். உள்ளமாகிய பலிபீடம் அது செப்பனிட வேண்டும். தேவனுக்கும் எனக்கும் இடையிலே அங்கே காணப்படுகிற பிளவுகள் அவைகள் எல்லாம் சரிப்படுத்தப்பட வேண்டும். என்னுடைய ஜெப ஜீவியம், வேதம் படிக்கிற காரியங்கள், தேவனோடு எனக்கு உள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட அந்த தொடர்பு அது செப்பனிடப்பட வேண்டும். அப்பதான் அக்கினி இறங்கும். அக்கினி இறங்க வேண்டுமேயானால் முதல்ல உடைந்து கிடக்கிற என் வாழ்க்கை, சிதைஞ்சு கிடக்கிற என் வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் உடைக்கப்பட்ட என் வாழ்க்கை அது செப்பனிடப்பட வேண்டும். செப்பனிடப்படுமேயானால் மேல அக்கினி இறங்கும். பிரியமானவர்களே, உடைக்கப்பட்ட நிலைமையில பல நாளா அது உடைஞ்சு கிடக்குது. பல நாளா ஜெபமே இல்லை, பல நாளா ஆண்டவரை தேடுகிறதே இல்லை, பல நாளா வேத வாசிப்பே இல்லை, பல நாளா தனி ஜெபமே இல்லை, பல நாளா என் வாழ்க்கையில ஒரு அனலே இல்லை. முதல்ல அது செப்பனிடப்பட வேண்டும், அது சரிப்படுத்தப்பட வேண்டும். எப்படி செப்பனிடுகிறார் பாருங்க. 12 கற்களை எடுக்கிறார். இஸ்ரவேலுடைய 12 அந்த கோத்திர பிதாக்கள் 12 பேருக்காக 12 கற்கள் எடுக்கப்படுகிறது. எல்லாம் கவனிக்கணும். இப்ப தேசம் 2 மாறி போச்சுது. இஸ்ரவேல் அப்படின்னு தனி நாடு, யூதேயா அப்படின்னு சொல்லி தனி நாடு 2 பிரிக்கப்பட்டு போச்சுது. 10 கோத்திரங்கள் தனியா பிரிஞ்சிருச்சுது, 2 கோத்திரங்கள் தனியா பிரிஞ்சிருச்சுது. இப்ப எலியா சரி, இப்ப நம்ம 10 கோத்திரம் தானே இருக்கிறோம், 10 கற்களை எடுப்போம்னு சொல்லி எடுக்கல, ஏதோ சில கற்களை எடுப்போம்னு சொல்லி எடுக்கல. அவருக்கு எப்பவுமே அந்த அதாவது நாடு 2 பிரிஞ்சு போச்சு. 2 நாடுகளுக்கு இடையில கூட அடிக்கடி சண்டைகள் வருகிறது. ஆபிரகாமின் பிள்ளைகள் 2 குரூப்பா பிரிஞ்சு இருந்து 2 குரூப்பா சண்டை போடுறாங்க. அவங்களுக்குள்ளேயே சில நேரங்களில் சண்டைகள் வருகிறது. 2 பேருக்கும் தனித்தனி ராஜாக்கள், 2 பேரும் தனித்தனியாக ஆராதனைகள், இப்படி எல்லாம் மாறி போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில எலியாவுக்கு ஒரு தூர பார்வை இருந்தது. அவர் செய்த காரியம் என்ன? 12 கற்கள், 12 கற்கள். அங்கே பலிபீடம் அது ஐக்கியத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே அக்கினி இறங்கும். பிரியமானவர்களே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவன் தாடிகளிலே இறங்குகிறதான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மலையின் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் பெய்யும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் நின்று என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்க ஆண்டவர் நின்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, எங்க தேவன் இறங்கி வருகிறாரு, எங்கே ஐக்கியம் காணப்படுகிறதோ, எங்கே ஒற்றுமை காணப்படுகிறதோ அங்கே தேவன் இறங்குகிறார், அங்கே தேவ அக்கினி இறங்குகிறது. அவருக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார். 12 கற்களை எடுக்கிறார். எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்பதே எலியாவின் பாரமாய் காணப்படுகிறது. அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும், பிரிந்து கிடக்கக்கூடாது. பிரித்திருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, அவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆகவே 12 கற்களை எடுத்து பலிபீடம் கட்டப்படுகிறது. பலிபீடத்தின் மீது காலை சண்டு சந்தாக துண்டிக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது. பலிபீடத்தின் மீது
நம்மை ஜீவ பலியா அர்ப்பணிக்கணும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சகோதரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. இதுதான் நீங்க செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்க முடியும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக, உயிருள்ள பலியாக உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். உயிருள்ள பலியா நீங்க அர்ப்பணிக்கணும். பலிபீடத்தின் மீது அது சந்து சந்தாக துண்டிக்கப்பட்ட அந்த பலி பொருள் உட்கார வேண்டும். என்னை நான் பலிபீடத்தின் மீது அர்ப்பணிக்க வேண்டும். என்னை நான் பலிபீடத்தின் மீது சமர்ப்பிக்க வேண்டும். காலை துண்டு துண்டாக்கப்பட்ட காலை, அதுக்கு பிறகு அது முட்டாது, அதுக்கு பிறகு அது சண்டையிடாது, அதுக்கு பிறகு அது பேசாது, அதுக்கு பிறகு அது கூப்பிடாது. பலிபீடத்தின் மீது இருக்கிற மரித்து போன ஒரு பலிபீடத்தின் மீது மறிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய காரியம் அதுதான். உங்களுக்கு விரோதமா யார் எது பேசினாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. பிரியமானவர்களே, அமைதியா இருப்பீங்க. சண்டை வருது, கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வருது, நீங்க உண்மையான தேவ பிள்ளையான அமைதியா போயிருவீங்க. உங்க கணவர் ஒன்று சொன்ன நீங்க 10 சொல்ல மாட்டீங்க. உங்க மனைவி ஒன்று சொன்ன நீங்க 5 சொல்ல மாட்டீங்க. அமைதியா இருப்போம். ஏன்னா சுயம் சாகடிக்கப்பட்டு விட்டது. பலிபீடத்திலே சுயம் வைக்கப்பட்டு விட்டது. யாருடைய சுயம் பலிபீடத்தில் வைக்கப்படுகிறதோ அவர்கள் எழுப்புதலிலே பயன்படுத்தப்படுவார்கள். அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுவார்கள். சுயம் சாகடிக்கப்பட ஒப்பு கொடுத்தவர்கள். பலிபீடத்தின் மீது பலிப்பொருள் இருக்க வேண்டும். காலை சந்து சந்தாக்கப்பட்டு வைக்கப்படுகிறது. இப்போ ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியத்தை உம்முடைய வார்த்தையின்படி நான் சொன்னேன்னு சொல்லியும் என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி அங்கே எலியா ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நம்ம இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எலியா ஜெபம் பண்றாரு. எலியாவுடைய ஜெபத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாக்குத்தத்தை, அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருந்தாரு, ஈசாக்குக்கு தேவன் வாக்கு கொடுத்திருந்தாரு. அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி எனக்கும் வாக்கு கொடுத்தீரே, என்னையும் அழைத்தீரே, என்னை இதை செய்யும்படி சொன்னீரே. ஆபிரகாமின் தேவனே, நீதான் என்னை அழைத்தீர். ஆபிரகாமின் தேவனே, நீதான் என்னிடத்திலே சொன்னீர். ஆபிரகாமின் தேவனே, நீதான் எனக்கு இந்த காரியத்தை சொல்லி அனுப்பினீர் என்று சொல்லி அந்த ஆபிரகாமின் தேவனுடைய நாமத்தை சொல்லி உன்னை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். வாக்கு கொடுத்திருந்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த மாதிரியே எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த தேவன் சர்வ வல்லவர், வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி அங்கே ஜெபம் பண்ணுகிறதை நான் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஜெபம் தான், ஒரு நிமிஷம் ஜெபம் தான். ஆனா மணிக்கணக்கா அவர் மறைவிடத்தில் ஜெபிச்சிருக்கிறார். ஈயம் பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியதான் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ஒருமுறை சொன்ன காரியம், வெளிப்பிரகாரமா பொதுவிடங்களில செய்யற சின்ன ஜெபத்துக்கு பின்னாடி மறைவிடங்களில பல மணி நேர ஜெபம் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லி, பொது இடத்துல போய் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாலே அற்புதம் நடந்துடும். எப்போ அப்படின்னா, மறைவிடங்களில பல மணி நேரம் ஜெபித்து இருக்கும் பொழுது. எலியா பல மணி நேரம் மறைவிடத்தில் ஜெபிச்சிருக்கிறாரு. பல மணி நேரம் ஜெபம் பண்ணி, இப்போ இங்க இடத்துல ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்றாரு. அக்கினி அப்படியே மேலே நின்றிருக்கும் போல தெரிகிறது. அக்கினி அப்படியே காற்று இருந்திருக்கும் போல தெரிகிறது. அவருடைய விசுவாசம் ரொம்ப பாராட்டக்கூடியது. எலியாவின் விசுவாசம் பாராட்டக்கூடியது. எலியா எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை, பலிபீடம் கட்டியாச்சுது, பலிப்பொருள்லாம் வச்சாச்சுது, பலிபீடத்துமே காலை சந்து சந்தா வைக்கப்பட்டது. கீழே வாய்க்கால் தோண்டப்படுகிறது. அது மழை பகுதி, அதனால வாய்க்காலில் தண்ணி ஊற்றினா கண்டிப்பாக தண்ணி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அது குடிச்சிருக்காது. தண்ணி வந்து கொஞ்சம் அப்படி ஓடும், வாய்க்காலில் தண்ணி ஓடுது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் கல் மண் நிறைஞ்ச பகுதியாக இருந்திருக்கணும். ஏன்னா அது மலை மேலே, கர்மேல் மலை மேலே, அதனால கல் மண் அங்கே இருந்திருக்கணும். அது வாய்க்கால் தோண்டப்படுகிறது. அந்த வாய்க்கால் மேலே, அந்த பலி மேலே தண்ணி ஊற்றுறாங்க. முதல்ல 4 குடம் தண்ணி, அப்புறம் 4 குடம் தண்ணி, அப்புறம் 4 குடம், 12 குடம் தண்ணி ஊற்றுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இப்போ நம்மளா போட்டியில் வச்சிருந்தோம்னா நம்ம தனியால் தோட்டு போன எலியாவை துண்டு துண்டாக்கி அந்த பலிபீடத்தில் வச்சிருவாங்க. அப்படி காரியம். ஆனால் தனி மனுஷன் என்ன பண்றாரு பாருங்க,
தனி மனுஷன் என்ன பண்றாரு பாருங்க, அந்த இடத்த அப்படியே தண்ணியா மாற்றுறாரு. அக்கினிக்கும் தண்ணிக்கும் ரொம்ப தூரம் தெரியுமா உங்களுக்கு? அக்கினி அதாவது தண்ணீர் வந்து அக்கினியை அவிழ்த்து போட்டு விடும். ஒருவேளை வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தா கூட இதெல்லாம் நினைஞ்சிருக்கிறத பார்த்து அந்த அக்கினி அதன் மீது இறங்கும் பொழுது அந்த தண்ணீர் அதை அவிழ்த்து போட்டு விடக்கூடியது. தேவனுடைய பணியை கடினமாக்குகிற எலியா. இதுக்கெல்லாம் பரிசுத்த விசுவாசம் வேணும், பரிசுத்த தைரியம் வேணும். பரிசுத்த விசுவாசம், பரிசுத்த தைரியம் இல்லாம இந்த காரியத்தை யாராலும் செய்ய முடியாது. எலியாவுக்கு ஒரு பரிசுத்த விசுவாசம், தேவனுடைய பணியை கடினமாக்குகிறார். ஆபிரகாம் மாதிரி இல்ல. ஆபிரகாம் தேவனுடைய பணியை லகுவாக்கினார். ஆண்டவர் பிள்ளை தருவேன்னு சொன்னாரு. ஆனா நாள் ஆயிட்டு இருக்குது. இனி ஆண்டவரால் எங்க முடியும்? என் சரீரம் செத்து போச்சு, சாரல் கற்பம் செத்து போச்சுது. இந்த நேரத்தில் நமக்கு வந்து காரியம் நடக்குமா? நமக்கு வயசாயிட்டே இருக்குது, சாரல் பேர இப்படி ஆகுது, இனி நமக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி குறுக்கு வழியில வேற வழியில அவர் பிள்ளையை பெற்றுக்கொள்ள அவர் தீர்மானம் பண்ணினார். ஆண்டோடைய பணி, ஆண்டு வாக்கு தானே கொடுத்தாரு, சரி அது இஸ்மவேலாவே இருக்கட்டுமேன்னு சொல்லி தேவனுடைய பணியை, தேவனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறதை, தேவனுக்காக உதவி செய்கிற